ஹாய் சலோ ஐ லவ் யூ. ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம டேங் ஆஃப் கிங்ஸ் டீசர் எ டேல் ஆஃப் லவ் அண்ட் பிட்ரேலோட பார்ட் 16 தாண்டா பார்க்க போகிறோம். ஐம் சாரி, லாங் டேஸ் கழித்து நெக்ஸ்ட் பார்ட் போடுறதுக்கு என்னென்னு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அப்புறமா ப்ரீவியஸ் பார்ட்டில் ரொமான்டிக் சீன்ஸ் அப்போது வாய்ஸ் வந்து பிரேக் ஆகி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷன் ப்ளஸ் டிஎம்மில் எனக்கு கேட்டிருந்தீங்க. அது ஏன்னா நான் தாண்டா ட்ரிம் பண்ணி எடுத்தேன். என்னென்னா அனில் தப்ஷன் பார்ட் 5 நினைக்கிறேன் சம்திங், அதுக்கு வந்து எனக்கு வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்போது நான் வந்து அதில் வந்து வெறும் கிஸ் ஹக் சீன் மட்டும்தான் வச்சுருக்கேன். அதுக்கே கம்யூனிட்டி கைடன்ஸில் எனக்கு ரெஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டாங்க. விச் மீன்ஸ் எனக்கு ஒரு வீடியோக்கு ரெஸ்ட்ரிக்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு மானிடைஸ் கிடையாது. அது மாதிரி ஆல்ரெடி நான் ஜேகேக்கு ஒரு 1 ஷர்ட் போட்டிருந்தேன், டேஸ்ட் ஆஃப் லஸ்ட்ன்னு சொல்லி. அதுக்கும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க, அதுக்கும் மானிடைஸ் தான் பிடிங்கிட்டாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, வெறும் கிசாக் சீன் இருந்த அந்த வீடியோக்கே இது ரெஸ்ட்ரிக்ட் போட்டாங்க. ஆனால் நான் பார்ட் 15 ஃபுல் மூவியே ஓட்டி வச்சுருக்கேன். அது வந்து என்னால் ரெக்கார்டும் பண்ண முடியாது, ஏன்னா நான் 2 ஒட்டுக்காக தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு ரெக்கார்ட், ஏன்னா அதை எடிட் பண்ணி போடவே எனக்கு டைமில், நான் எங்கேருந்து ரெக்கார்ட் வேறு பண்ணுறது. அதனால தான் பர்டிகுலர் வேர்ட்ஸை மட்டும் நான் ட்ரிம் பண்ணி எடுத்தேன். அதனால தான் பிரேக் ஆகி கேட்குது. அதுக்கு ஐம் சாரி. இதுக்கு மேலே அந்த மாதிரி பிரேக் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். எப்படி சொல்கிறது, ரொமான்டிக் சீன்ஸ் இருந்தால் தான் ஸ்டோரி கேட்குற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரொமான்டிக் சீன்ஸ் வச்சா கம்யூனிட்டி கைடன்ஸில் எனக்கு ரெஸ்ட்ரிக்ட் கொடுத்துருவாங்க. ஸோ என்ன பண்ணலாம், அந்த மாதிரி மெச்சூர் வேர்ட்ஸில் கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வல்கர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறேன். நான் வந்து ஹிடன் வேர்ட்ஸாக சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. யூ ஆர் ஆல்சோ மெச்சூர்ட் 18+ ஐ நோ. ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ரொமான்டிக் சீன்ஸ் வரும், பட் கொஞ்சம் லைட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த மாதிரி, ஓகேவா? சரி, சொந்தக்க சோக்கெல்லாம் விட்டுட்டு நம்ம பார்ட் 16 போகலாம். ஸ்டோரியோட ஓப்பனிங் சீன் ஏர்லி மார்னிங் இருக்கும். இருட்டாகவும் இல்லாமல் ஃபுல் வெளிச்சமாகவும் இல்லாமல் ஒரு சில் அட்மாஸ்பியர். அந்த டைமில் உங்களோட ரூமை தான் காட்டுறாங்க. நீங்கள் 2 பேரும் எதுவுமே போடாமல் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்களோட சில்க் பிளாங்கெட்குள்ளே அந்த பெட்டில் படுத்துருக்கீங்க. டில் நீங்கள் 2 பேரும் தூங்கவே இல்லை. நேற்று நைட் இருந்து டயம் உங்களை தூங்க விடாமல் உங்களை வச்சு ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட்டையும் பண்ணி முடிச்சிட்டாரு. இருந்தும் அவருக்கு தூக்கம் வரல. நீங்கள் வந்து ஃபுல் எனர்ஜி லாஸ் பண்ணி டயர்டாக இருக்கீங்க. பட் உங்களோட கிங் மட்டும் ஃபுல் எனர்ஜியாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். நீங்கள் பாவமாக அவரோட ஃபேஸை பார்க்குறீங்க. அவர் வந்து உங்களை பேக்லேருந்து உங்களோட பேர் ஃப்ரண்ட்டில் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதோட சாஃப்ட்னஸை ஃபீல் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. ஒரு மாதிரி அவரோட ஐஸ் ஃபுல்லாக ஒரே ஹாப்பினஸ். அவரோட சின்ன வயசுலேருந்து காதாலையும் மூக்காலையும் கேட்ட அந்த ரொமான்டிக் கதைகள், அந்த ஒரு பெண்ணோட உடல் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி அவருக்குள்ளே ஒரு இமேஜினேஷன், அதை வந்து அவரோட மனைவி கிட்ட மட்டும்தான் அவர் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தது. இத்தனை வருஷத்துக்கு வெயிட் பண்ண ஒன்று கிடச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸில் உங்களை பார்க்குறாரு. அவர் கண்ணு ஃபுல்லாக ஒரே லாஸ் ஃபீலிங்கோட. அப்போது நீங்கள் பாவமாக அவரோட ஃபேஸை பார்க்குறீங்க. இன்னமுமா அப்படின்ற மாதிரி, ஏன்னா அவரோட ஐஸ் உங்கள்கிட்ட இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அது உங்களுக்கு புரியுது. நீங்கள் அவரை பாவமாக பார்த்துட்ருக்க அதே டைமில் அவர் உங்கள் கிட்ட நெருங்கி வந்து உங்களோட லிப்ஸை பயங்கரமாக அவரோட லிப்ஸால் பண்ணுறாரு. பயங்கர ஃபோர்ஸாக பண்ணுறாரு. உங்களால் ப்ரீத்தே பண்ண முடியல. அந்தளவுக்கு உங்களோட அப்பர் லிப்ஸ் லோவர் லிப்ஸ்லாம் போட்டு ஒரு பேபி எதையோ பிடிச்சி சக் பண்ணுற மாதிரி சக் பண்ணிகிட்ருக்காரு. இன் பிட்வீன் உங்களோட 2த்தையும் போட்டு பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கார். உங்களுக்கு அது வேறு பெயினாக இருக்குது. ஏன்னா அவர் ஆல்ரெடி அந்த ரூம்குள்ளே வந்து கொஞ்ச நேரத்தில் உங்களோட அதை டச் பண்ணி பிடிக்க ஆரம்பித்தார். இன்னமும் அதுலேருந்து கையை எடுக்கவே இல்லை. இன்னமும் ஏதோ மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டே இருக்கார். அப்போது நீங்கள்
எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கிஸ்ஸுக்கு நடுவிலே சொல்கிறீங்க. அப்போ டேங் வந்து உங்களோட கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. இன்னமும் அதே ஐஸோட நீங்கள் அவரை பாவமாக பார்க்குறீங்க. கிங், போதும், என்னால் முடியல, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பட் டே வந்து அவர் தான் ஃபுல் எனர்ஜியாக இருக்கார். அவர் உங்களை அப்படியே ஒரே திருப்பிட்டு உங்கள் மேலே வராரு. இன்னும் முடியலையா? இவ்வளோதான் நீ எனக்காக பண்ணுவியா என்ன? கிங், என்ன சொல்கிறீங்க? ப்ளீஸ், இதுக்கு மேலே என்னோடய உடம்பு தாங்காது. இப்படி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நாளைக்கு என்னால் முழுசாக எழுந்து நடக்கக்கூட முடியாது. இப்போவே என்னால் என்னோடய காலை ஃபீல் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. போதும் கிங், போதும், இதோடு முடிச்சுக்கோங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பாவமாக பெக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது டே வந்து உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. என்ன அதுக்குள்ளையா? இது என்னோடய எத்தனை வருஷ கனவுன்னு தெரியுமா உனக்கு? எத்தனை வருஷம் வெயிட்டிங்னு தெரியுமா உனக்கு? அது என் கண்ணு முன்னாடி என் கைக்கு எல்லாமே கிடச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி. ஆனால் அதை அனுபவிக்க நீ தடை போடுறியா? கிங், நான் தடை போடல, அனுபவிச்சது போதும், இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபேஸை அவரோட 2 பாம் வச்சு கப் பண்ணி பார்க்குறாரு. உங்களோட ஐஸெல்லாம் அந்த இமையெல்லாம் ஃபுல்லு மேத்த அது வீங்கி போயிருக்குது. அதை பார்க்கும்போதே அவருக்கு உங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி பாவமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறாரு. இருந்தாலும் அவரோட ஆர்ச், அவரோட வீரன், அவர் சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டேன்றான். அவன் வந்து ரொம்ப கம்பீரமாக இப்போ ரெடி ஆகிட்டான் உங்களை இன்னொரு டைம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் கிங் உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. அப்படியே உங்களோட கழுத்துக்கு கீழே முழுசாக பார்க்குறாரு. அவரோட மைண்ட் ஒன்று சொல்லுது, அவரோட பாடி பர்டிகுலர்லி அவரோட வீரன் ஒன்று சொல்கிறான். மைண்டா அவனோட பாடியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு திங்க் பண்ணுறாரு. நீங்கள் என்ன தான் தூங்குற மூஞ்சி வச்சுருந்தாலும் உங்களோட ஃபேஸ் அவரை இன்னும் டெம்ப்ட் தான் பண்ணுதை தவிர அவரை கூல் பண்ணலை. ஸோ டயம் அப்படியே லீன் பண்ணி உங்களோட லிப்ஸை பயங்கர ஃபோர்ஸாக திரும்பவும் கேட்ச் பண்ணுறாரு. அந்த பிட்வீன்லேயே உங்களோட 2 லெக்ஸையும் பிடிச்சி வைட் பண்ணி ஃபோர்ஸாக உங்களுக்குள்ளே போகிறாரு. உங்களோட ஐஸ் பயங்கரமாக வைட் ஆகுது. நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேஸ் பண்ணுறீங்க. அப்போவும் அவர் உங்களை டைட்டாக பிடிச்சிட்டு அவரோட ஹிப்பை பயங்கர ஃபோர்ஸாக உங்கள் மேலே போக வைக்கிறாரு. உங்களால் அவரோடதை ஃபுல்லு ஃபீல் பண்ண முடியுது. இப்படியே உங்களுக்குள்ள அன்பியரபிள் ஸ்பீடில் எல்லாத்தையும் முடிக்கிறாரு. ஃபைனலி உங்கள் மேலேயே கொலாப்ஸ் ஆகி விழுக்கிறாரு. அவரை ஹக் பண்ண கூட உங்கள் பாடியில் ஸ்ட்ரென்த் இல்லை. நீங்களும் பயங்கரமாக ப்ரீத் பண்ணிவிட்டு போன்லெஸ் பாடி மாதிரி அப்படியே படுத்துட்ருக்கீங்க. அவர் ஃபைனலி உங்கள் மேலேருந்து புல் அவுட் பண்ணிவிட்டு சைடில் வந்து படுக்கிறாரு. பயங்கரமாக நீங்கள் 2 பேரும் சீலிங்கை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ தான் டேங்க்கு ஒன்று புரியுது. என்னென்னா அந்த ரூம் ஃபுல்லாக வெளிச்சமாகிடுச்சு, மார்னிங் ஆகிடுச்சு. வாயன், மறுநாள் காலையில் ஆடிச்சா? அப்போ நீங்கள் உங்களோட அந்த வீங்கி போன கண்ணை ஓப்பன் பண்ணி டேங்க பார்க்குறீங்க. ஒரு லைட் ஸ்மைல் பண்ணுறீங்க. அவர் உங்களை பார்த்து ஒரு ஷை ப்ளஸ் நாட்டி ஸ்மைல் பண்ணுறாரு. ஃபைனலி உங்களோட ஃபோர்ஹெட்டில் அப்புறம் உங்களோட லிப்ஸில் லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அவர்கிட்ட லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செஸ்ட்டில் உங்களோட ஹெட்டை வச்சு அவரை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அடுத்த 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் டயர்டில் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க.
டேயாங்க்கும் பயங்கரமாக தூக்கம் வருது. அவரும் அப்படியே கண்ணை மூடி 2 பேரும் அந்த சில்க் பிளாங்கெட்டை போற்றி நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போது உங்களோட டோர் நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. பட் உங்களோட காதில் அது சுத்தமாக விழுகலை. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. பட் டேயாங்க்கு கேட்குது. அவர் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. யாரங்கே? டேயாங், நான் தான். ஓ ஜங்குக், உள்ளவா. என்ன உள்ளவா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜங்குக்கும் அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்களோட ஷோல்டர், நெக், உங்களோட ஃபேஸ் மேலே பயங்கரமாக முடியெல்லாம் விழுந்திருக்கு. உங்களோட கழுத்து எல்லா பக்கமும் பயங்கரமாக ஹிக்கீஸாக இருக்குது. அவர் உங்களே தான் பார்த்துட்டு வராரு. அப்புறமா ரியாலிட்டிக்கு வந்து டே அங்கே பார்க்குறாரு. டே வந்து அங்கே எழுந்து அவரோட ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது ஜங்குக்கு வந்து திரும்ப உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அந்த கோலத்தில் அந்த கோலம் கலைஞ்சி போன உங்களோட அழகு ஜங்குக்கை ஏதோ பண்ணுது. இருந்தாலும் அவர் ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு டேயாங்க பார்க்குறாரு. டேயாங், குயின் சாராவோட ரூம் டோர், விண்டோ டோர் எல்லாமே சாத்தி வச்சுருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிடலாம். நல்ல விஷயம், இதுக்காக தான் நானும் ரொம்ப நல்லா காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வந்து அவரோட ஷர்ட்டை போட்டுட்ருக்காரு. அப்போது ஜங்குக்கு வந்து பார்க்குறாரு. டேயாங்கோட கழுத்தெல்லாம் ஃபுல்லு ஹிக்கீஸாக இருக்குது. அதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரியான ஃபீல். சரின்னு சொல்லி அவரும் நான் வெளியே இருக்கேன், நீங்கள் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போது டோரை க்ளோஸ் பண்ணும்போது எகெயின் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் நல்லா பீஸ்ஃபுல்லாக அந்த பிளாங்கெட்டை உங்கள் செஸ்ட் வரைக்கும் போத்திட்டு தூங்கிட்டுருக்கீங்க. அந்த போஸ் வந்து அவ்வளோ ரொமான்டிக்காக இருக்குது. அதை ஒன்ஸ் பார்த்துட்டு வெளியே போயிட்டாரு. அவரோட மனசுக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஃபீல் ஜங்குக்கு ஃபீல் பண்ணுறாரு. அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு அவர் சாரோட ரூமுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. அங்கே காவலர்கள்லாம் நின்றுட்டுருக்காங்க. டேயாங்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டேவும் ரூமில் ரொம்பவே கம்பீரமாக ரெடி ஆகிட்டு அப்படியே அவரோட மேலே ஒரு கோட் இருக்கும்ல, கிங்ஸ்லாம் போடுவாங்கள்ல, அதையும் போட்டுட்டு போகிறதுக்காக போகிறாரு. பட் ஃபைனலி உங்களை டர்ன் பண்ணி ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட வந்து உங்கள் ஃபோரடில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. அப்போ அங்கே 2 பணிப்பெண்கள் உங்களை ரெடி பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்கள பார்த்து சொல்கிறாரு, இப்போ போகாதீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு போங்க, அவள் தூங்கிட்டுருக்கா, அவளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த 2 பணிப்பெண்களும் அவங்களோட முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ டே அவங்க எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா சாரோட ரூமுக்கு முன்னாடி, அங்கே தான் ரொம்பவே கம்பீரமாக போயிட்டு நிற்கிறாரு. அப்போது அங்கே இருக்கவங்க எல்லாருமே டேவை பார்த்துட்டு, கிங் மின்யோங்கி இந்த அறைக்குள்ளே தான் இருக்கார், உங்களோட குயின் கூட, இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேணாம், சபையை கூட்டுங்க, எல்லாரையும் இங்கே வர சொல்லுங்கள், எல்லார் முன்னாடியும் இந்த ரூமோட டோரை ஓப்பன் பண்ணுங்கள், அவங்களே பார்க்கட்டும் இந்த குயினோட லட்சணத்தையும் நம்மளோட எதிரி நாட்டு கிங் மின் யூங்கியோட லட்சணத்தையும் எல்லாரும் பார்க்கட்டும், எல்லாரும் அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் இவங்க எவ்வளோ மோசமான ஒரு மனுஷ ஜென்மங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அங்கே இருக்க எல்லாருமே வாய்டைஸில் பார்க்குறாங்க. கிங் என்ன இருந்தாலும் அவர் இன்னொரு நாட்டோட கிங், நம்ம எப்படி இவரை இப்படி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்த முடியும்? ஜங்குக், ஓ அசிங்கமா? இதால் தான் அவனை அடிக்க முடியும். என் அப்பாவை இழந்து இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டைனாசிட்டியில் எத்தனை குழந்தைகள் அவங்க அப்பா இல்லாமல், எத்தனை பெண்கள் அவங்களோட கணவனை இழந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. உனக்கே தெரியும் அவன் நடத்தின அந்த கொடூர போர்னால் எத்தனை பேரோட உயிர் இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் விட்டுருந்தா இப்போ நானும் இங்கே உயிரோட நின்று இருந்திருக்க முடியாது. என்னையும் அவன் கொலை பண்ண ட்ரை பண்ணவன் தானே.
என்ன இருந்தாலும் அவன் பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த கிம் டைனாசிட்டி கிம் டேஹாங்கோட பேலஸில் காலை வச்சு அவனோட மனைவி மேலேயே கையை வச்சவனோட நிலைமை என்னன்னு சொல்லி எல்லா நாட்டு அரசர்களுக்கும் தெரியணும்ல. அப்போ தான் நம்ம மேலே இருக்க பயம் அவங்களுக்கு இன்னும் அதிகமாகும். எவ்வளவு நாள் நான் யாருன்னு தெரியாத எல்லாருக்கும் நான் யாருன்னு தெரிய வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி குரூவலாக சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அங்கே இருக்கவங்களுக்கே ஒரு மாதிரியாகுது. சரிங்க கிங், உங்கள் உத்தரப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு எல்லாரையும் அந்த ரூம் முன்னாடி அசம்பிள் பண்ணுறாங்க. நம்மளோட ராஜமாதா குயின் அவங்களுமே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. நம்ம போட்ட லாக் அப்படியே இருக்குது, ஆனால் நம்மளோட கிங் வெளியே இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. ஃபைனலி நம்மளோட ஜங்குக் தான் போய் அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா உள்ள சாராவும் நம்மளோட மின்யூங்கியும் ரொம்பவே பதட்டமாக நின்றுட்டுருக்காங்க. எஸ்பெஷலி நம்மளோட கிங்குக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த காட்சியை பார்க்கும்போது. அப்போ நம்மளோட அகஸ்டி வந்து ஒரு ஃபயர் ஐஸோட நம்மளோட டேயாங்க பார்க்குறாரு. அவரோட கண்ணில் அவ்வளோ வெறி கோவம், அவ்வளோ ஒரு அவமானமும் இருக்குது. என்ன இருந்தாலும் சாரா அவரோட காதலியாக இருக்கலாம், ஆனால் இன்னொருத்தனோட மனைவியாக இருக்கா இல்லையா? ஸோ இந்த டைமில் அவள் கூட இந்த மாதிரி ஒன்றா இருக்கிறது என்ன இருந்தாலும் ஒரு கிங்குக்கு ரொம்பவே அசிங்கமான ஒன்று. அந்த காலகட்டத்தில் அது குயினுக்கும் தான் சேரும். ஸோ அந்த சாராக்கும் பயங்கர அசிங்கமாக இருக்குது. அங்கே இருக்க எல்லோரும் முன்னாடியும் அவங்களால ஸ்ட்ரெயிட்டாக நிற்கக்கூட முடியல. ஒரு மாதிரி தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. நம்ம மின்யூங்கி வந்து சாராவோட கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாரு. அதை பார்த்தோன்னே ராஜமாதாக்கும் குயினுக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அந்தளவுக்கு பார்த்துட்ருக்காங்க. டேயாங், இங்கே என்ன நடக்குது? நம்மளோட குயின் சாராவோட ரூமில் மின்யூங்கி எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே இந்த மாதிரி கொசன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் பரபரப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட ராஜமாதாவுக்கும் குயினுக்கும் பேச்சே வரல. அவங்களோட கனவு எல்லாமே உடஞ்ச மாதிரி இருக்குது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே பார்க்குறாங்க. இப்போ தான் நம்மளோட டேயாங்க்கு கல்யாணம் ஆச்சு, ஆனால் நம்மளோட குயின் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இது வந்து ரொம்பவே அசிங்கமான ஒன்று. அவங்க பேலஸ்க்கு அசிங்கம், அந்த ராஜாவுக்கு நம்மளோட சாராக்கும் சாராவோட டைனாசிட்டி சோய் டைனாசிட்டி இருக்குல்ல, அவங்களுக்கு பெரிய அவமானம் இது. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. அப்போ நம்மளோட டேயாங் வந்து அங்கே இருக்க சோல்ஜர்ஸையும் ஜங்குக்கையும் பார்த்து ஒரு கண்ணை காட்டுறாங்க. அப்போது அவங்க நம்மளோட சாராவையும் மின்யூங்கியையும் அங்கே இருக்க கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போய் கழுதை மேலே ஏற்றி ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவங்கள அந்த பேலஸை சுற்றி ஊர்வலமாக வர வைக்கிறாங்க. அங்கே இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே இங்கே நடக்கிற இந்த கொடூரத்தை வாயடைச்சி போய் பார்க்குறாங்க. இது எல்லாத்தையுமே ரொம்ப ரசனையோட கண்ணில் ஒரு வெறி தீர்க்க முடியாத ஒரு ரிவெஞ்சோட நம்மளோட டேயாங் வந்து பார்த்துட்ருக்காரு. அவர் மனசுக்குள்ளே ஒரு ஐஸ் கட்டியை வச்ச மாதிரி இருக்குது நம்மளோட மின்யூங்கி அசிங்கப்படுத்துறது. அந்தளவுக்கு க்ரூவலாக அவர் பார்த்துட்ருக்காரு. ஃபைனலி இந்த அசிங்கப்படுத்தி முடிக்கிறது எல்லாம் முடித்தோடனே நம்மளோட மின்யூங்கியையும் சாராவையும் அந்த பேலஸோட கோர்ட்டில் நிற்க வைக்கிறாங்க. 2 பேருக்கும் தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த இடத்துலையே நம்மளோட கிம் டயாங் சாராவோட விவாகத்தை ரத்து பண்ணுறாங்க. கல்யாணத்தை அதாவது டிவோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த இடத்துல கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சு. அப்போது நம்மளோட சோய் டைனாசிட்டிலேருந்து கிங் குயின் ஆரம் எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க. எல்லாருமே தலை குனிஞ்சி நின்றுட்டுருக்காங்க. அவங்க எல்லாரையுமே நம்மளோட டேயாங் வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாரு. அங்கே நம்மளோட ராஜமாதாவும் குயினும் சாராவை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சோய் டைனாசிட்டியோட கிங்குக்கு அவரோட இதயத்தை பிடிச்சிட்டு அப்படியே அங்கே விழுறாரு. அவ்வளோதான், அவர் அந்த இடத்துலையே அவரோட உயிரையும் விட்டுட்டார். இதை பார்த்தோன்னே சாராவோட ரத்தமெல்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது. ஆரம்க்கு அதுக்கு மேலே கோவம் வருது. இது எல்லாத்தையுமே நம்மளோட டேயாங் ரொம்பவே ரசித்து பண்ணிகிட்ருக்காரு. யாரெங்கே இவங்களெல்லாம் இந்த பேலஸ்லேருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 2 சோல்ஜர்ஸ் வந்து
டேயாங் இது மின்யங்கியோட கையை பிடிக்க வராங்க. அப்போது அவர் ஒரு மறைக்கிறாரு. அப்போ அந்த சோல்ஜர்ஸே நடுங்குறாங்க. ஏன்னா அவரோட போர் வித்தை அவங்க ஆல்ரெடி பார்த்துருக்காங்க இல்லையா, அதனால. அப்போது ஆரமும் மின்யங்கியும் டேர்ன் பண்ணி டேயாங்கை பார்க்குறாங்க. அப்போது நம்மளோட மின்யங்கி சொல்கிறாரு, டேயாங் இப்போ நீ பண்ணதுக்கெல்லாம் கண்டிப்பாக அனுபவிப்ப. என்னோட அசிங்கப்படுத்தி என் காதலையும் அசிங்கப்படுத்தின உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. என்னோட நிலைமை கூடிய சீக்கிரம் உனக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் ரொம்ப வேகமாக அங்கேருந்து போயிட்டாரு சாராவை கூட்டிகிட்டு. அப்போது டேயாங் ஆரம்மை பார்க்குறாரு. ஆரம் கண்ணில் கோவமும் வெறியோட நம்மளோட டேயாங்கை பார்த்துட்ருக்காரு. ஆரமோட அப்பாவோட டெட் பாடியை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது ஆரம் டேர்ன் பண்ணி டேயாங்கை பார்க்குறாரு. டேயாங் நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும். என்னை அசிங்கப்படுத்தி என் தங்கச்சியை அசிங்கப்படுத்தி என் அப்பாவோட உயிர் போக காரணமான உன்னை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன். உன் வாழ்க்கையில் இதுக்கு மேலே நீ அனுபவிக்கிறது எல்லாமே நரகமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ணிட்டு போகிறாரு. அப்போது டேயாங் ஆரம்பை பார்த்து ஒரு ஸ்மிர்க் பண்ணுறாரு. கல்யாணமாகி ஒரு குழந்தைக்கு தகப்பனாக போகிற, இன்னமும் உன் நாட்டில் நீ இளவரசனாகவே இருக்க, நீ என்கிட்ட என் கண்ணு முன்னாடி சவால் விடுறியா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஆரம் ஸ்டாப் ஆகி டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. எனக்கு ஒன்றும் கிங் ஆகிறதுல எந்த வருத்தமும் கிடையாது. என் அப்பா இருக்க வரைக்கும் அவர் தான் கிங்காக இருக்கணும்னு நான் நினச்சேன். இன்றைக்கி என் அப்பாவே எங்கள் நாட்டோட கிங்கே இல்லாத பண்ண உன்னை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன். இன்னொன்று, என் சாராவை நீ அனுப்புனேன், ஆனால் ஏன் நீ என் நாட்டோட பணிப்பெண்ணை உன் கூடயே வச்சுருக்க, அவளையும் எங்கள் கூட அனுப்புன்னு சொல்கிறாரு. என்ன, உன் நாட்டு பணிப்பெண்ணா? அப்படி யாரும் என் அரண்மனையில் இல்லையே. டேயாங் தப்புக்கு மேலே தப்பு பண்ணுற நீ. வயன் அவள் என் நாட்டு பணிப்பெண், அவளை இப்போவே எங்கள் கூட அனுப்பு. கல்யாணம் பரிசாதானே நீ கேட்ட, கல்யாணமே ரத்தம் ஆனதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை பரிசை மட்டும் நீ என் கூட வச்சுருக்க. வயனை இப்போவே என் கூட அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போ டேயாங் அவரோட அந்த த்ரான்லேருந்து ஒரு மாதிரி கம்பீரமாக இறங்கி வராரு. உன் நாட்டோட பணிப்பெண் உன் நாட்டில் மட்டும்தான் பணிப்பெண். கூடிய சீக்கிரம் அவள் தான் இந்த டைனாஸ்டியோட குயின். எங்கள் குயினை எங்கேயும் அனுப்ப முடியாது. உன் தங்கச்சி உன் சாராவை கூட்டிகிட்டு கிளம்புற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் அங்கேருந்து போகிறாரு. அப்போ ஆரம் ரொம்பவே கோவமாக டேயாங்கை பார்த்துட்ருக்காரு. இது நல்லதுக்கு இல்லை. இது நீ நீதியும் தர்மத்தையும் மீறதுக்கான சமம். அப்படியா? அப்படிப்பட்ட நீதியும் தர்மமும் என் கண்ணுக்கு யாரும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மிர்க்கோடு அங்கேருந்து போகிறாரு. அப்போ ஆரமும் ரொம்பவுமே கோவம் வெறி அவரோட துக்கம் எதுவுமே தாங்க முடியாமல் அந்த பேலஸ்லேருந்து வெளியே போகிறாரு. ஃபைனலி அவங்க நாட்டுக்கு போய் பண்ண வேண்டிய ஃபியூனரெல்லாம் அவங்களோட கிங்குக்கு பண்ணுறாங்க. ரொம்பவே சோக கடலில் மூழ்கிருக்குன்னு சொல்லலாம் அவங்களோட டைனாஸ்டி அண்ட் அவங்களோட பேலஸ். அவங்களோட அந்த கிம் டைனாசிட்டியை அடைய வேண்டிய அந்த கனவெல்லாம் மண்ணோட மண்ணாக போயிடுச்சு. அது ஒரு பக்கம் அவங்களுக்கு வருத்தம், ப்ளஸ் அவங்களோட மான மரியாதையெல்லாம் கிம் டைனாசிட்டியில் போயிடுச்சு. அது வேறு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக கோபமாக வருது. இதெல்லாமே தாங்கவே முடியல சாராவோட அம்மா குயினால். அப்போது அவங்களும் விபரீதமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னென்னா அவங்களோட செல்ஃபை அவங்களே அழிச்சிக்கிறாங்க. அந்த வேர்டை சொல்ல முடியாது, ஸோ நீங்களே புரிஞ்சுக்கோங்க. உடனே இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சாராவுக்கும் ஆரம்க்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவங்க 2 பேரும் சுத்தமாக உடஞ்சி போகிறாங்க. அவங்களோட அம்மாவும் இப்படி அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி இப்போது அதே கையோட கிங்கையும் குயினையும் 2 பேரையும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல எல்லா சடங்குகளும் பண்ணி முடிக்கிறாங்க. இப்போது அவங்களோட டைனாசிட்டியை சுத்தமாக சோக கடலில் மூழ்கிடுச்சு.
அந்த அதர் சைட் பார்த்தோம்னா நம்மளோட மின்யூங்கி அவரோட லைஃபே இப்போ கொஷின் மார்க்காக இருக்குது. ஏன்னா ஒரு கிங் வந்து இன்னொரு கிங்டமில் போய் அசிங்கப்பட்டு வர்றதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இது எல்லாமே நம்மளோட மின்யூங்கிக்கு நடந்திருக்கு. ஆல்ரெடி அவர் டயாங் மேலே கோவத்தில் தான் இருந்தார். இப்போது எக்ஸ்ட்ரீம் லெவலில் கோவம் வருது. இப்போ அந்த அதர் சைட் நம்மளோட கிம் டைனஸ்டி கட்டுறாங்க. கிம் டயாங், என்னப்பா இதெல்லாம், ஏன் இந்த மாதிரி பண்ண? ஒரு நாட்டோட கிங்கை கழுத மேலே ஏற்றி ஊர் மக்கள் முன்னாடி இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறது நல்லதுக்கு இல்லை. அது நம்மளோட நாட்டுக்கும் நல்லது இல்லை. பரம்பரையாக நம்மளுக்குள்ளே இருக்க பகை இன்னும் வீரியம் அடையுது. ஏன், எதுக்காக இப்படி பண்ண? என்ன இருந்தாலும் நம்மளோட குயின் சாரா பண்ணது ரொம்பவே வெக்கப்பட்டு தலகுனிய வேண்டிய விஷயந்தான். அதுக்காக இப்படி ஒரு முடிவா? அதுக்காக தான் நான் சொன்னேன், கல்யாணம் பண்ண முதல் இரவு அன்னைக்கே கூட நீ எல்லாத்தையும் பண்ணியிருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. ராஜமாதா, நான் என்ன பண்ணேன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். கல்யாணமான முதல் இரவு கூட நான் போயிருந்தேன்னா இந்நேரம் நான் பிணமாக தான் இருந்திருப்பேன். டேங், என்ன சொல்கிற? ஆமாம், கூட விஷம் தடவின கத்திய எப்பவும் அவளோட இடுப்பிலே வச்சுருந்தா. எதுக்காக? என்னை கொல்றதுக்காக. கொஞ்சம் விட்டுருந்தா என்னை மண்ணோட மண்ணாக்கியிருப்பாங்க. அவங்கள அசிங்கப்படுத்தினு சொல்லி இங்கே இவ்வளவு கவலைப்பட்டுட்ருக்கீங்க. நான் இறந்துருந்தா உங்களுக்கு ஓகேவா? டேங், அப்படி நான் சொல்ல வரலப்பா. என்னதான் எதிரிங்களாக இருந்தாலும் நம்ம இவ்வளவு மோசமாக ட்ரீட் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் கண்டிப்பாக நம்மளுக்கும் இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு. யாரை எங்கே அடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க இத்தனை வருஷமாக என்னோட முதுகுக்கு பின்னாடி பண்ணிட்டு இருந்ததை அவங்களோட மூஞ்சிக்கு முன்னாடியே நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி அவங்களுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அவங்க என்ன எனக்கு பண்ணாங்களோ நான் ரிட்டன் அவங்களுக்கு பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த டாப்பிக்கை இதோட விடுங்க. யாரும் இதை பற்றி இதுக்கு மேலே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு கோமா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்காக நீ சபையில் அத்தனை பேர் முன்னாடி அந்த ஆட்டக்காரி தான் இந்த பேலஸோட குயின்னு சொன்ன? இது சரியில்லை டேங். இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ராஜமாதா, என்ன பேசிகிட்ருக்கீங்க? அவள் நம்ம நாட்டோட வருங்கால குயின். அவளை இதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் நீங்கள் சொல்லியிருக்கலாம். பட் இதுக்கப்புறம் அவளை ஆட்டக்காரி அது இதுன்னு என் முன்னாடி பேசாதீங்க. என்னோடய குயினை பற்றி என் முன்னாடி பேசினா கண்டிப்பாக எனக்கு கோபம் வரும். அது யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டோடனே ராஜமாதாக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. என்ன இதெல்லாம்? ராஜமாதா முன்னாடி உன்னோட குரலை உயர்த்தி பேசுகிற? அதான் பாரு, என் முன்னாடியே குரல் உயர்த்தி பேசுகிற அளவுக்கு இவன் வந்திருக்கான். நான் உன்னோட ராஜமாதா கிம் டயாங். நேற்று வந்த அந்த ஆட்டக்காரிக்காக என் முன்னாடி குரல் உயர்த்தி பேசுகிறியா? ராஜமாதா, அவள் வருங்கால குயின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். மீண்டும் மீண்டும் அவளை ஆட்டக்காரின்னு சொல்லாதீங்க. அது எனக்கு பிடிக்கல. என்ன இருந்தாலும் அவள் ராஜகுல பெண் இல்லை. சாரா இல்லைன்னா என்ன, நம்ம பக்கத்து நாட்டு கிங்கோட பொண்ணு. ரொம்ப அழகாக இருக்கா. உனக்கு ஏற்ற பொண்ணு. அவளை நாங்கள் உனக்காக விவாகம் பேசுகிறோம். அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. நான் தான் அன்னைக்கே சொன்னேன், நம்மளோட வழக்கத்தில் நம்ம ராஜகுல பெண்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவோம். இந்த மாதிரி பணிப்பெண்களை, அதுவும் அந்த புறத்தில் பிறந்த ஒரு பொண்ணை இந்த நாட்டோட குயினாக்குனா சுற்றி இருக்க டைனாசிட்டியில் இருக்க எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டது பத்தாதா? இன்னமும் அசிங்கப்படணுமா? நாங்கள் சொல்கிறத கேளு. அவளை கல்யாணம் பண்ணிக்க நாங்கள் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டோம். எங்களோட சம்மதத்தெல்லாம் மீறி உன்னால் கல்யாணம் பண்ண முடியாது. அப்படி நீ பண்ணினா இந்த ராஜமாதாவையும் குயினையும் உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதை கேட்டோடனே டேங்க் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகுது. அவரு டென்ஷனாக அவரோட ஃபோரடை ரப் பண்ணுறாரு. இப்போ உங்களை காட்டுறாங்க. நீங்கள் வந்து உங்களோட ரூமில்
ரொம்பவே டயர்டாக இருக்கீங்க. நீங்கள் எப்போவோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்களோட டின்னர்லாம் முடிச்சிட்டிங்க. உங்களுக்கு அந்த பேலஸில் நடந்து எதுவுமே தெரியாது. உங்களுக்கு எந்த ஒரு நியூஸுமே காதுக்கு வரல. நீங்கள் அமைதியாக எப்பவும் போல் காமாக அந்த ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. இப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களோட ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் ஹெட்டப் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களோட கிங் தான் உங்களை பார்க்க வந்திருக்காரு. அவரை பார்த்தோன்னே உங்களோட மெஸ்மரைசிங் ஸ்மைலை பண்ணுறீங்க. அதை பார்த்தோன்னே நம்மளோட கிங்க்கு இவ்வளோ நேரம் இருந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ், அவங்களோட ராஜமாதாவும் குயினும் பேசின அந்த ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகுது. அவர் அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து ஒரு பாக்ஸி ஸ்மைல் காட்டுறாரு. நீங்களும் அவரை பார்த்து ஒரு பியூர் ஏஞ்சலிக் ஸ்மைல் பண்ணுறீங்க. அவர் ரொம்பவே ஆர்வமாக நீங்கள் அவரோடது அப்படின்ற ஒரு உரிமையில் உங்ககிட்ட நெருங்கி வந்துட்டுருக்காரு. நீங்களும் உங்களோட பெட்லேருந்து எழுந்து உங்களோட கிங்கை பார்க்குறீங்க. அவர் உங்ககிட்ட வந்த நெக்ஸ்ட்டு செகண்டே உங்களை டைட்டாக ஒரு ஹக் பண்ணுறாரு. அவரோட ஹார்டான செஸ்ட் உங்களோட ஃபேஸில் வந்து ஹிட் ஆனவுடனே அவரோட சென்ட்டை நீங்கள் இன்ஹேல் பண்ணுறீங்க. நீங்களும் ரொம்பவே ஹாப்பியாக உங்களோட கன்னத்தை அவரோட செஸ்ட்டில் வச்சுட்டு அவரை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. 2 பேரும் ஒருத்தரை லவ்வோட ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. கிங், இன்றைக்கி பகலெல்லாம் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தீங்களா என்ன? என்ன? இல்லை, நீங்கள் என்னை பார்க்க வருவீங்கன்னு நான் நினச்சேன். இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் வரவே இல்லை, அதான் கேட்டேன். முக்கியமான சில கணக்குகள்லாம் முடிக்க வேண்டிய வேலை இருந்தது வயன். அதனால தான் என்னால் ஒன்று வந்து பார்க்க முடியல. அப்படியா? அதனால தான் நீங்கள் பார்க்க ரொம்ப டயர்டாக தெரியுறீங்களா? ஆமாம், நான் ரொம்பவே டயர்டாக இருக்கேன். 24 மணி நேரமும் ஒரு மனுஷன் வேலை செஞ்சால் எப்படி இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி தான் நான் அனுபவித்தேன். அதை கேட்டோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. நீங்கள் ஹெட் டவுன் பண்ணி சிரிக்கிறீங்க. இப்போவாது என்னோட கிங் ஒரு வழியாக டயர்ட் ஆனரே அப்படின்னு சொல்லி ஒரு சிரிக்கிறீங்க. அதை பார்த்தோன்னே டேங்க்கு ஒரு மாதிரி மூட் ஆகுது. அவருக்கு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி ஆர்ஜ் ஆகுது. திரும்ப உங்கள் கூட எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் அந்த மீனிங்ஃபுல் ஐஸோடு உங்களை பார்க்குறாரு. அவரோட ஐஸும் அவரோட துடிப்பும் உங்களுக்கு நல்லா புரியுது. நீங்கள் மெதுவாக உங்களோட கையை எடுத்துகிட்டு போய் அவரோட கன்னத்தில் வைக்கிறீங்க. உங்களோட கை பட்டதுக்கே அவரோட ஐஸை அப்படியே லைட்டாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி உங்களை பார்க்குறாரு. ஒரு பாக்ஸி ஸ்மைல் பண்ணுறாரு. கிங், இன்றைக்கி வேணாம், நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, நீங்கள் நல்லா தூங்கணும், வந்து படுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது டே வந்து உங்களோட கையை பிடிக்கிறாரு. நீங்கள் டேர்ன் பண்ணி அவரை பார்க்குறீங்க. வயன், இதுக்கு மேலே வர ஒவ்வொரு இரவுகளும் உன்னை டிவோர் பண்ணாமல் நான் தூங்க மாட்டேன். ஆனால் நீங்கள் இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்கீங்களே. ஆனால் நான் மட்டும்தானே டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங்ஃபுல் ஸ்மைல் பண்ணுறாரு. அதை கேட்டோன்னே நீங்கள் அவரோட ஐஸே பார்க்குறீங்க. அப்புறம் ஒரு நாட்டி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவருக்கு ஃப்ரண்ட்டில் போகிறீங்க. அவரோட செஸ்ட்டில் கையை வைக்கிறீங்க. அவர் உங்களை ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டட் ஐஸோடு பார்க்குறாரு. நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டே, கிங், உங்களை சந்தோஷப்படுத்துறத விட எனக்கு வேறு என்ன வேலை இருக்க போகுது? நீங்கள் பெட்டில் உட்காருங்க. இன்றைக்கி உங்களை சந்தோஷமாக தூங்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் உங்களையே பார்த்துட்டே போய் அந்த பெட்டில் உட்கார்றாரு. நீங்கள் அவர்கிட்ட போய் நின்றுட்டு உங்களோட ஒவ்வொருத்தையும் அவரை பார்த்துட்டே கலட்டுறீங்க. அவரும் உங்களோட ஒவ்வொரு ஆக்ஷனையும் உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஒரு மாதிரி டிசைர் ஐஸோடு பார்க்குறாரு. நீங்களும் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் கலட்டிட்டு அவர் முன்னாடி நிற்கிறீங்க. அவர் உங்களை சாப்பிட்ற மாதிரி பார்க்குறாரு. அப்படியே நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு,
அவரோட ஃபோர்ஹெட், நோஸ், லிப்ஸ்ன்னு சொல்லி பிக் பண்ணிவிட்டு அவரோட ஷர்ட் பட்டனில் கையை வைக்கிறீங்க. அவ்வளோதான், அவரோட ஐஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பாடி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது. அவர் உங்களை ஒரு மாதிரியான ரஸ்ட்ஃபுல் ஐஸில் பயங்கர ஹானியை பார்த்துட்ருக்காரு. நீங்களும் உங்களோட வித்தையெல்லாம் அவர்கிட்ட இறக்கிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ரூம்லேருந்து உங்களோட கிங்கோட மார்னிங் சவுண்டு பயங்கரமாக கேட்குது. அவரோட அந்த மேன்லி வாய்ஸில் மோன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அவரோட ஹேண்ட்ஸம் ஃபேஸில் அப்படி ஒரு ப்ளஷரை ஃபீல் பண்ணுறீங்க. அவரும் அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவரே பார்த்துட்டு அவருக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க.